லண்டனில் நேரம் இப்போது சரியாக 9:50 ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் 10:50. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்துக் கொண்டிருப்பதும் லண்டன் தமிழ் வானொலி டிவி பமுகம் ஃபர்ஸ்ட் ஆடியோ கலையகத்திலிருந்து. தொடர்வது இளையோர் தகவல் துளிகள். 15/10/2014 புதன் பரப்பின் சிறப்பு நிகழ்வுகளில் ஒன்றான இளையோர் தகவல் துளிகளுக்காய் குட்டி குட்டி செய்திகளை தாங்கி வந்திருக்கும் அத்தனை இளைய செய்தியாளர்களையும் பாகம் ஒன்றிற்காய் பாமுகத்தினூடாக வரவேற்றபடி நானும். எனவே ஒருவர் பின் ஒருவராக வந்த ஒழுங்கில் நான் வரவேற்றுக் கொள்ள காத்திருக்கின்றேன். அந்த வகையில் தன்னுடைய வாரம் 61 வருகின்றார் தினா சண்முகநாதன். அவரை வரவேற்போம். உற்சாக வணக்கம் தினா. எல்லோருக்கும் வணக்கம். தினா சண்முகநாதன் சிஸ்பாஸில் தகவல் 61. தகவல் 1. ரோஜர் ஃபெடரர் 81வது முறை வி கப்பை வென்றார். தகவல் 2. ரூனி இங்கிலாந்து தோற்கும் முன் 1-0 அடித்து வென்றனர். நன்றி வணக்கம். இந்த தகவல்களை நான் சஞ்சிக் மினுத்தனில் இருந்து எடுத்தேன். நன்றி வணக்கம். தினா சண்முகநாதன் தன்னுடைய 2 குட்டி செய்திகளை அழகாக தந்திருந்தார் 61வது வாரத்தில். அவருக்கு என்ன சொல்லலாம்? வாழ்த்தை சொல்லலாம். வாழ்த்தை சொல்லிக்கொண்டு அடுத்து திவி சண்முகநாதனை நாங்கள் வரவேற்றுக் கொள்வோம். அவர் என்ன செய்திகளை எடுத்து வந்திருக்கிறார் என்பதையும் நாங்கள் செய்தியை பார்த்தும் கேட்டும் தெரிந்து கொள்வோம். வணக்கம் திவீன். எல்லோருக்கும் வணக்கம். திவீன் சஞ்சிக் மினுத்தன் தமிழ் தகவல் 136. தகவல் 1. உலகத்தில் அதிக வயதான விங் வாக்கரின் வயது 94. அவரின் பெயர் டாம் லக்கி. விங் வாக்கிங் என்றால் ஒரு பறக்கும் பிளேனில் நடப்பது. தகவல் 2. நியூயார்க்கில் வின்சென்ட் வான் கோவின் 1980ஆம் ஆண்டு கீறிய படத்தை 30-50 மில்லியன் டாலருக்கு விற்கப்படும். தகவல் 3. புதிய மிஸ் ஸ்வைட்ஸை தெரிவு செய்து விட்டார்கள். அவரின் பெயர் லயதீசியா குவாரினோ. நன்றி வணக்கம். இந்த தகவல்களை நான் சஞ்சிக் மினுத்தனில் எடுத்தேன். நன்றி வணக்கம். திவி சண்முகநாதன் 3 செய்திகளை எடுத்து வந்திருந்தார். அவருக்கும் வாழ்த்துக்களை இணைத்துக் கொண்டபடியே தொடரும் செய்தியோடு வருகின்றார் சாம்பவி தவக்குமார். தன்னுடைய வாரம் எத்தனை 182 வருகின்றார். அவரையும் இணைப்போம். உற்சாக வணக்கம் சாம்பவி. வணக்கம். தகவல்துளிக்காக இணைந்திருப்பது சாம்பே தாக்குமார். ஆக்கம் 152. 15/10/2014 ஒவ்வொரு வருடம் யூகேயில் 35,000 மக்கள் லங் கேன்சர், அதாவது நுரையீரல் புற்றுநோயால் இறக்கப்படுகின்றார்கள். ஒருவருக்கு நுரையீரல் புற்றுநோய் இருப்பதை ஆரம்பத்தில் கண்டுபிடிப்பதற்கு வைத்தியர்கள் வாய்ப்பை இழக்கிறார்கள். இதனால் இந்த புற்றுநோயால் கண்டறிந்த மக்களில் 3/4 90 நாட்களிலே இறக்கிறார்கள் என்று ஒரு ஆய்வு கூறுகிறது. 20,142 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுடன் செய்த ஒரு ஆய்வில் 10/4 நுரையீரல் புற்றுநோய் கண்டறிந்து 1 மாதத்திற்குள்ளே இறக்கப்படுகிறார்கள். அதில் 20/1 இறந்த பின்தான் அவருக்கு நுரையீரல் புற்றுநோய் இருப்பதை கண்டறிந்தார்கள். வைத்தியருக்கு சாஃப்ட்வேர் போன்ற இன்னும் நல்ல கண்டறிவதற்கான பொருட்கள் தேவை என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றார்கள். துளி 2. சிறிய வயதிலேயே 2 மொழிகளை படிப்பதால் மூளைகள் அதிகம் வளர்ச்சி அடையும். ஒரு மொழி மட்டும் தெரிந்த மாணவர்களை விட 2 மொழிகள் அல்லது அதிகம் தெரிந்த மாணவர்களுக்கு
சத்தமான வகுப்பறையில் அதிகம் கான்சென்ட்ரேட் செய்ய முடியும் என்று கேம்பிரிட்ஜ் ஆரம்ப பாடசாலையில் செய்த ஒரு ஆய்வு கண்டுபிடித்தார்கள். அதனால் சிறுவயதிலேயே இருமொழிகளை படித்து வருவது எனக்கு மிகவும் பயனுள்ளதாகும். நன்றி, வணக்கம். சிறப்பாக தன்னுடைய வாரம் 182 2 செய்திகளை இணைத்து தந்திருந்தார் சாம்பவி தவக்குமார். சாம்பவிக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தொடர்ந்து தன்னுடைய வாரம் 248 வருகிறார் கல்யாணி கமலநாதன். அவரையும் இணைப்போம். உற்சாக வணக்கம் கல்யாணி. வணக்கம். கல்யாணி கமலநாதன் ஜெர்மனியில் இறந்த காவல்துறைகள் அங்கம் 248 தேளி 1. இன்றைய தினம் அனைத்துலக கை கழுவுதல் தினமாகும். 2008 ஆண்டில் இறந்த இத்தினம் உலகமெங்கும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இத்தினம் உலக சுகாதார அமைப்பால் கொண்டு வரப்பட்டது. கழிவுகள் அகற்றிய பின்பும் உணவுகள் உண்ணும் முன்பு கை கழுவுதல் அவசியம். மேலும் நோய்கள் பரவுதலை தடுக்கின்றது. தேளி 2. 1878 ஆண்டில் இன்றைய தினம் தோமஸ் எடிசன் தனது முதல் மின் குமிழ் தயாரிக்கும் நிறுவனத்தை ஆரம்பித்தார். மின் விளக்கு குறித்த மேலதிக ஆய்வுகளுக்கு இந்த நிறுவனத்தை உருவாக்கினார். மற்றும் 1879 ஆண்டில் எடிசன் கண்டுபிடித்த முதல் மின் விளக்கு காட்சிப்படுத்தப்பட்டது. தேளி 3. ஈட்டிங் டிசார்டர் பசியற்ற உளநோய், அதிகப்படியான உணவு கட்டுப்பாடு மற்றும் எடை கூடிவிடும் என அச்சம் மற்றும் ஒரு தெளிவற்ற உடல் சுய உணர்வு வகைப்படுத்தப்படும் ஒரு உணர்வு குறைபாடு ஆகும். இந்த நோய் அதிகமாக பெண்களிடம் இளம் பருவத்தில் ஏற்படும். எடை அதிகரித்து விடும் என்னும் அச்சம் காரணமாக பெண்கள் உட்கொள்ளும் உணவின் அளவை கட்டுப்படுத்துகிறார்கள் என்பது செய்தோர் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இதனால் ஹார்மோன் கோளாறுகள் ஏற்படும். இந்த நோய் எதிர்காலத்தில் தாக்கங்கள் கொடுக்கும் மற்றும் இந்த நோய் அதிக அளவில் குணப்படுத்த முடியாது. இந்த நோய் உள்ளவர்கள் குறைந்த உடல் எடை, மெல்லிய உருவம் கொண்டு காணப்படுவார்கள். இன்றைய காலத்தில் அதிக பெண்களிடம் இது காணப்படுகிறது. நேர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது தகவல் துளிகள். நன்றி, வணக்கம். கல்யாணி கமலநாதன் தன்னுடைய வாரம் 288 சிறப்பாக இணைந்திருந்தார். அவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவரை தொடர்ந்து வருகின்றார் சாகித்யா தவக்குமார். இவர் 182வது வாரத்தோடு வருகின்றார். உற்சாக வணக்கம் சாகித்யா. வணக்கம். தாவரத்துளிக்கான எதிர்கொள்வது சாகித்யா தவக்குமார். ஆக்கம் 182 துளி 1. இங்கிலாந்து மற்றும் வடக்கு அயர்லாந்து சுகாதார பராமரிப்பில் வேலை செய்யும் தாதிகள், பெருகால உதவியாளர்கள், மருத்துவ உத்தி ஓட்டுபவர்கள் ஆகிய ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக்ஸ் நடத்தினார்கள். 30 வருடங்களில் முதல் முறையாக சம்பளத்துக்குரிய பிரச்சனையினால் 13 அக்டோபர் 7 to 11 மணி வரைக்கும் நடைபெற்றது. விளைவீக்கம் அதிகரித்து கொண்டிருக்கும் போது சம்பளம் குறைந்து கொண்டு போகின்றது. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. ஏனென்றால் சம்பளம் குறைவாக இருப்பதால் மக்கள் சுகாதார பராமரிப்பில் இருக்கும் வேலைகள் செய்ய விரும்புவதில்லை. இதனால் தொழிலாளர்களின் தொகை குறைந்து கொண்டிருக்கின்றது. துளி 2. ஐரோப்பா நாடுகளில் இட்டலி தான் அட்வான்ஸ் பயோஃபியூல்ஸ்களை வாகனங்களில் பாவிக்கப்பட வேண்டும் எனும் சட்டத்தை கொண்டு வந்த முதல் நாடு ஆகும். அதாவது அட்வான்ஸ் பயோஃபியூல் கழிவு பொருட்களால் தயாரிக்கப்படும் எரிபொருள் ஆகும். சூழலை பாதுகாப்பதற்கு இட்டலி இப்படிப்பட்ட பயோஃபியூல்ஸ் தான் வாகனங்களில் பாவிக்கப்பட வேண்டும் என்று சட்டமாக ஆக்கியுள்ளார்கள்.
2018 இத்தாலியில் வாகனங்களில் பாவிக்கப்படும் பெட்ரோல் மற்றும் டீசலில் 0.6% பயோஃபியூல்ஸ் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். நன்றி, வணக்கம். சாகித்யா தவக்குமார் தன்னுடைய 182வது வாரத்தோடு இணைந்து 2 செய்திகளை தந்திருந்தார். அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். எனவே இன்று இணைந்து கொண்டவர்களாக திவீன் சண்முகநாதன், தினா சண்முகநாதன், கல்யாணி கமலநாதன், சாகித்யா தவக்குமார், சாம்பவி தவக்குமார் ஆகியோர்கள் இணைந்திருந்தார்கள். இணைந்த இளைய செய்தியாளர்களுக்கு பாமுகத்தின் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டபடியே இந்த நேரத்தை நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். தொடர்ந்து நாங்கள் பாகம் 2 உள்வாங்கலோடு பேசும் நேரத்துக்கு தயாராக போகின்றோம். எனவே உறவுகள் செய்திகளை உள்வாங்கிக் கொள்வதோடு மட்டுமல்ல, அந்த செய்தியோடு வருகின்ற வேறு செய்திகள், அதாவது அதைவிட நீங்கள் தெரிந்திருந்த விஷயங்கள் இருந்தால் நீங்கள் இணைத்து தரலாம். எனவே இந்த நேரம் இப்போது நிறைவுக்கு வருகிறது.